வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். பிரதமர் மோடியின் ஆங்கா தன்யாசே கவிதை. டெபாகோவின் பிரதமர் கமலா பெர்சாத் விசேஷர் மேற்கோள் காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவு. தலிபான் அரசை ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிப்பு. ரஷ்யா வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. தாவேகா செயற்குழு கூட்டம் தொடக்கம். மக்கள் பிரச்சினை குறித்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது குறித்து ஆலோசனை என தகவல். தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் மோடியின் குஜராத் கவிதையை மேற்கோள் காட்டி ஆச்சரியப்படுத்திய பிரதமர் டிர்னிடாட். அயல்நாட்டு பயணத்தில் உள்ள பிரதமர் நரேந்திர மோடி தற்போது டிர்னிடாட் மற்றும் டெபாகாவிற்கு சென்றுள்ளார். அங்கு புலம்பெயர்ந்த இந்தியர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து கவாய் நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் மோடி உரையாற்றினார். இந்த கூட்டத்தில் பேசிய டிர்னிடாட் மற்றும் டெபாகோவின் பிரதமர் கம்லா பெர்சாத் விசேஷர் மோடி எழுதிய குஜராத் கவிதையிலிருந்து சில வரிகளையும் மேற்கோள் காட்டி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினர். பிரதமர் மோடி குஜராத் மொழியில் எழுதிய ஆங்கா தன்யேசே என்ற புத்தகத்தின் கவிதையை அவர் குறிப்பிட்டுள்ளார். நம் காலத்தில் பின்னோக்கி பயணிக்கும் போது பல நினைவுகள் மீண்டும் கடினமான காலங்களில் நமக்கு ஆதரவாக நின்றவர்களை நாம் ஒருபோதும் மறக்க முடியாது. அந்த நினைவுகள் நமது பயணத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். ரிபியன் நாடான டிர்னிடாட் மற்றும் டெபாகோவின் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 40% பேர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களில் பெரும்பாலானோர் 1845 மற்றும் 1917க்கு இடையில் இந்தியாவிலிருந்து ஒப்பந்த தொழிலாளர்களாக குடிபெயர்ந்தவர்களின் சந்ததியினர் ஆவார் என்றும் கூறினர். தலிபான் அரசை ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளது என்றும் தாலிபான் அரசாங்கத்தை முறையாக அங்கீகரித்த முதல் நாடாக ரஷ்யா மாறியது என்றும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்தை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிப்பதற்கான செயல் பல்வேறு துறைகளில் நமது நாடுகளுக்கும் இடையே உற்பத்தி ரீதியான இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் உத்வேகம் அளிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாலிபான்கள் நியமிக்கப்பட்ட புதிய ஆப்கானிஸ்தான் தூதர் குல் ஹசன் ஹாசனை ரஷ்ய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. இந்த நடவடிக்கையின் மூலம் 2021 தாலிபான் தலைமையிலான அரசாங்கம் பொறுப்பேற்றதில் இருந்து அதை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்த முதல் நாடாக ரஷ்யா மாறியது. மாஸ்கோவில் நடந்த ஒரு சிறப்பு நிகழ்வில் ரஷ்யாவின் துணை வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரியோ ரூடென்கோ ஆப்கானிஸ்தான் தூதர் குல் ஹசன் ஹாசனை சந்தித்தார். காபூரில் உள்ள தாலிபான் அதிகாரிகள் ரஷ்யாவின் இந்த நடவடிக்கையை பாராட்டினர். மேலும் இது உறவுகளை வலுப்படுத்த உதவும் என்றும் இது எங்கள் உறவுகளின் வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல் என்றும் தாலிபான் வெளியுறவு அமைச்சர் அமீர்கான் கூறினார். தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டம் தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் தொடங்குகிறது. சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் செயற்குழு கூட்டம் தாவேகா தலைவர் விஜய் தலைமையில் தொடங்கியது. இதில் செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். இந்த செயற்குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. மேலும் 2026 சட்டசபை தேர்தல், மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம், கூட்டணி தொடர்பாக நிர்வாகிகளிடம் விஜய் கருத்து கேட்க உள்ளார். தாவேகா சார்பில் மாவட்ட அளவில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம், மக்கள் பிரச்சினை ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளனர். செயற்குழு கூட்டத்தை தொடர்ந்து தாவேகாவின் அடுத்த கட்ட நகர்வு தொடங்க இருக்கிறது. கன்னியாகுமரியில் அழிந்து வரும் பனை மரங்களை மீட்டெடுக்கும் முயற்சியாக பனை விதைகளை விதைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் அழகாபுரம் பேரூராட்சியில் அமைந்துள்ள சாலையோர பகுதிகளிலும் நீர்நிலைகளை ஒட்டியும் பனை விதைகள் விதைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சுமார் 1500க்கும் மேற்பட்ட பனை விதைகள் விதைத்தனர். இதில் அழகாபுரம் பேரூராட்சி தலைவர்கள், கவுன்சிலர்கள், தன்னார்வலர்கள், பேரூராட்சி அரசு அதிகாரிகளும் மற்றும் ஊழியர்களும் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து விதைக்கப்படும் பனை விதைகளை பராமரிக்கவும் குழுவாக செயல்படுவதாக தெரிவித்தனர். இந்த நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. சங்கராபுரம் அருகே கடுவனூர் கிராமத்தில் வீட்டில் இருந்த 2 முதியோர்களை அடித்துவிட்டு தங்க நகையை திருடிச் சென்ற கொள்ளையர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கடுவனூர் ஓம் சக்தி நகரைச் சேர்ந்த கேசரி வருமன் வெளிநாட்டில் இன்ஜினியராக பணியாற்றி வருகிறார். இவருடைய தந்தை முனியன், மனைவி பொன்னம்மாள் ஆகிய இருவரும் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளனர்.
இரவு நேரத்தில் 3 கொள்ளையர்கள் கையில் இரும்பு கம்பி உள்ளிட்ட பயங்கர ஆயுதத்துடன் வீட்டிற்குள் நுழைந்தனர். இதனையடுத்து வீட்டில் இருந்த கணவன் மனைவி இருவரும் சத்தம் போட்டால் கொலை செய்து விடுவதாக அடித்து மிரட்டியுள்ளனர். இந்த சூழ்நிலையை திருடர்கள் சாதகமாக பயன்படுத்தி வீட்டில் இருந்த 200 பவுன் தங்க நகையை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாலையை கடக்க முயன்ற இளைஞர் மீது அரசு பேருந்து மோதியதில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் பரமசிவம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பழனிசாமி என்பவர் கடைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் பொழுது இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயற்சி செய்யும் போது அதிவேகமாக வந்த அரசு பேருந்து மோதியதில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இப்பகுதியில் விபத்து ஏற்படுத்திய அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தப்பி ஓடி தலைமறைவாகினர். இந்த நிலையில் அரசு பேருந்தை போலீசார் பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றனர். சாலையை கடக்க முயற்சி செய்த வாலிபர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் மீன்பிடிக்க சென்ற மீனவர் கடலில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார். தூத்துக்குடி திரேஸ்புரத்தைச் சேர்ந்தவர் சேதுரு மகன் பிலவேந்தன். மீனவரான இவர் விசைப்படகின் மூலம் துறைமுகத்தில் மீன்பிடிக்க 9 பேருடன் கடலுக்கு சென்றுள்ளார். கரையை கடக்கும் போது திடீரென கடலில் தவறி விழுந்து விட்டார். இதனைத் தொடர்ந்து சக மீனவர்கள் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். மீனவர் உயிரிழந்த சம்பவம் சக மீனவர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புவனகிரியில் அமிர்தவள்ளி மாரியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தெற்கு திட்டை பகுதியில் அமைந்துள்ள அமிர்தவள்ளி மாரியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்களை யாகத்தில் பூஜிக்கப்பட்ட பின்னர் சிவச்சாரியர்கள் மேலதாள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் கலசத்தை கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்துச் சென்று கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டுவரப்பட்ட 208 நகர்ப்புற நலவாழ்வு மையத்தை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சி மற்றும் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் ரூபாய் 5,20,00,000 செலவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை மக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து சென்னை மதுரவாயில் 148வது வட்டத்தில் மாமன்ற உறுப்பினர் கிரிதரன் நகர்ப்புற நல்வாழ்வு மையத்தில் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பொறியாளர்கள், துணை பொறியாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், நகர்ப்புற ஊழியர்கள் மற்றும் அமமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஈரோட்டில் பள்ளி மாணவன் சக மாணவர்களால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோட்டில் +2 மாணவன் மயங்கி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்பட்ட சம்பவத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. ஈரோடு கும்பலன்பேட்டை அரசு பள்ளி மாணவர் மர்மமான முறையில் மரணமடைந்த நிலையில் சக மாணவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாணவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு காரணமாக நடந்த தாக்குதலில் உயிரிழந்ததாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. தாக்குதலில் ஈடுபட்டதாக 2 மாணவர்களிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்ற தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருவதை கண்டித்து தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் செய்யூர் தாலுகாவில் உள்ள பழங்குடி இருளர் மக்களுக்கு நீண்ட காலமாக வீட்டுமனை பட்டா வழங்கப்படாமல் உள்ளதை கண்டித்து தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் சார்பில் மதுராந்தகம் பஜார் வீதியில் 200க்கும் மேற்பட்ட பழங்குடியினர் இருளர் இன மக்கள் ஊர்வலமாக சென்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு அமர்ந்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக பழங்குடி இருளர் இன மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு கொடுத்தனர். இந்த போராட்டத்தின் பொழுது அவர்கள் கூறுகையில் திமுக ஆட்சிக்கு வந்தால் 15 நாட்களில் பட்டா வழங்கப்படும் என கூறியதாகவும், திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலம் மேலாகியும் இன்று வரை பட்டா வழங்காமல் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தங்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டி கோஷங்களை எழுப்பி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தனர். திருவொற்றியூர் பகுதியில் மின்சாரம் தாக்கி மாணவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
திருவொற்றியூர் சுற்றுவட்டார பகுதியில் திடீரென மழை பெய்த நிலையில் ஒரு குறுகலான தெருவில் தேங்கிய மழை நீரில் மின்சாரம் கசிவு ஏற்பட்டு இருந்தது. இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக அந்த வழியாக டியூசன் முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த மாணவன் நவ்பல் தண்ணீரில் கால் வைத்தபடி நடந்தபோது மின்சாரம் தாக்கி துடிதுடித்து பலியாகினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தும் நீண்ட நேரம் ஆகியும் வராத நிலையில் ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானம் செய்து இறந்த இளைஞரின் உடலை கைப்பற்றி அரசு ஸ்டாலின் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். அதே மாதிரி ஊழியர்கள் இல்லாத ஒரு இபி ஆஃபீஸ் இருக்குதுனாக்கா அது காலடிப்பட்ட இபி ஆஃபீஸ் தான். அதே மாதிரி ஃபோன் எடுக்காத அநியாயக்காரர்கள் அதிகாரத்தில் இருக்கிற இபி ஆஃபீஸ் நம்மளுடைய காலடிப்பட்ட இபி ஆஃபீஸ் தான். அதே போன்று எந்த விஷயத்திற்கும் விரைவாக அவர்கள் வரமாட்டாங்க. நாங்கள் பொதுமக்களாகிய நாங்கள் தான் ஒவ்வொரு வீட்லேயும் கேபிள் மாற்றணுமா அது காசு கேட்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பாக்ஸ் மாற்றணுமா நாங்கள் தான் வந்து இனி கூட நம்ம ஒரு டிரான்ஸ்பாரம் வைக்கிறதுக்கு ஊர் காசில் 10,000 ரூபாய் செலவு பண்ணி தான் நாங்கள் ஒரு மேடை அமைச்ச பிறகு அதில் தான் வைப்பாங்க. இவங்க அரசாங்க பணத்தை என்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல சார். அப்துல் காதர், தாங்கள் குடியிருப்பு நல சங்கத்தினுடைய தலைவர். செய்யாறில் புதிதாக அமைய உள்ள சிப்காட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் சிப்காட் அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே செய்யாறு சிப்காட் ஏற்கனவே 2 அலகுகளுடன் செயல்பட்டு வருகிறது. இந்த சிப்காட்டை விரிவாக்கம் செய்யும் நோக்கத்தில் 3வது அலகு மேல்மா பகுதியில் அமைத்திட அரசு முனைப்பு காட்டி வருகிறது. அதற்காக மேல்மா உள்ளிட்ட 11 கிராமங்களில் சுமார் 3174 ஏக்கர் நிலம் கையகப்படுத்திட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மேல்மா பகுதியில் விவசாய நிலங்களை கையகப்படுத்திட எதிர்ப்பு தெரிவித்து மேல்மா, தேன்துறை, குறும்பூர், நர்மா பள்ளம், நெடுங்கல், அத்தி, வட ஆலப்பிறந்தான், இளநீர் குன்றம், வீரம்பாக்கம் உள்ளிட்ட 11 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் பல்வேறு விதமான போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். நில எடுப்பு தொடர்பாக தங்களது கருத்தை தெரிவிக்க அழைப்பாணை அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிப்காட் 3வது அலகிற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் கேட்ட 20 கேள்விகளுக்கும் பதில் கேட்டும் இதுநாள் வரையில் பதில் கொடுக்காத நிலையில் மேல்மா பகுதியைச் சேர்ந்த 40 பேர் செய்யாறு ஆற்று மேம்பாலம் அருகே செயல்பட்டு வரும் சிப்காட் நில எடுப்பு அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை தகவல் அறிந்த மாவட்ட வருவாய் அலுவலர் ராமபிரதாபன், நில எடுப்பு தனி மாவட்ட வருவாய் அலுவலர் விமல்குமார், செய்யாறு வருவாய் கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணன், வட்டாட்சியர் அசோக்குமார், கூடுதல் போலீஸ் துணை கண்காணிப்பாளர் பழனி மற்றும் போலீசார் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினர். மேல்மா கிராமத்தில் சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்டோர் விவசாயிகள் மாவட்ட நில எடுப்பு அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். அதன் தொடர்ச்சியாக செய்யாறு மாவட்ட நில எடுப்பு அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஏராளமான விவசாயிகளை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தோற்கவில்லை, துரோகிகளால் வீழ்த்தப்பட்டோம் என விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினரும் விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளருமான சி.வி. சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வருகின்ற ஜூலை 11ஆம் தேதி செஞ்சி சட்டமன்ற தொகுதிக்கு வருகை தரும் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே. பழனிசாமி அவர்களை வரவேற்பது குறித்தும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு களப்பணி ஆற்ற வேண்டும் என ஆலோசனைகள் வழங்கினர். அப்பொழுது பேசிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம், நமது கழக பொதுச் செயலாளரின் இந்த வருகை தேர்தல் பிரச்சாரமே ஆகும் என்றும் பொதுச் செயலாளரை உற்சாகமாக வரவேற்க வேண்டும் என்றும், கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோற்கவில்லை, மாறாக துரோகிகளால் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்தார். கடந்த தேர்தலில் நம்முடன் இருந்த துரோகிகள் தற்போது நம்முடன் இல்லை, அது நமக்கு நல்ல சகுனம் இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் செஞ்சி ஒன்றிய கழக செயலாளர்கள் கோவிந்தசாமி, சோழன், விழுப்புரம் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் பிருத்திவிராஜன் உள்ளிட்ட முக்கிய அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தில் காரில் சென்ற நபரை இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் அரிவாளால் வெட்டி கொலை செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் வெங்கட் ஆலங்குடி அருகில் உள்ள கீரமங்கலத்தில் மருத்துவராக பணியாற்றி வருகிறார். இதனைத் தொடர்ந்து தனது மனைவியை அழைத்து வருவதற்காக காரில் சென்றுள்ளார். ஒரு காரில் மனைவி, அதனைத் தொடர்ந்து
மற்றொரு காரில் வெங்கட் என இருவரும் மீண்டும் ஊர் திரும்பியுள்ளனர். இந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் முகமூடி அணிந்து வந்த 4 பேர் கொண்ட கும்பல் வெங்கட் காரை வழிமறித்து வெட்டியுள்ளனர். இதனை சுதாரித்துக் கொண்ட வெங்கட் காரை உடனே பின்னோக்கி இயக்கியதால் சாலையில் சென்றவர்கள் ஓடி வந்துள்ளனர். இதனை கண்ட முகமூடி அணிந்திருந்த மர்ம நபர்கள் இருசக்கர வாகனத்தில் அங்கிருந்து தப்பி ஓட்டம் பிடித்தனர். இதையடுத்து வெங்கட்டிற்கு கையில் வெட்டுக்காயம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார். இந்த கொலை முயற்சி காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பிரதமர் மோடியின் ஆங்கா சந்நியாசை கவிதை. டெபாகோவின் பிரதமர் கமலா பெர்சாத் விசேஷர் மேற்கோள் காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவு. தாலிபான் அரசை ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிப்பு. ரஷ்யா வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிப்பு. தாவேகா செயற்குழு கூட்டம் தொடக்கம். மக்கள் பிரச்சினை குறித்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது குறித்து ஆலோசனை என தகவல். தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.